உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின். என்னுடைய தத்துவம் யாரோட இணையும்? நீங்க வாக்கு காசு கொடுப்பீங்களா இல்லையா? கேட்கறது கொடுப்பீங்க, நான் கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? இலவசம் அறிவிப்பீங்களா இல்லையா? அறிவிப்பீங்க. நான் இலவசத்தை ஒழிப்பேன். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? நீங்க உங்களுக்கு எனக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு தூரம். நீங்க பெரியார் இல்லாம இங்க ஒண்ணு இல்லைங்க. எங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் இல்லைங்க. பெரியார் மண்ணுமிங்க, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். கோட்பாடுல மாறுபாடு இருக்கு. பெரியாருக்கு திராவிடங்களுக்கு தமிழ் ஒரு சனியன், தமிழை ஒழிக்கணும், தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா முன்னேற முடியாதும்பா. தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் இல்லை, எங்களுக்கு உயிருங்கிறது எங்க கோட்பாடு, எங்க அடையாளம்ங்கிறது, எங்க முகம்ங்கிறது, எங்க முகவரிங்கிறது, எங்க உயிருங்கிறது எங்க கோட்பாடு. எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. ஒவ்வொன்னா அப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒப்பிட்டு பேசலாம். நீங்க என் மலையும்ப, நீ அது கல்குவாரிம்ப, நீ மணலும்ப, நான் ஆறு என் பூமி தாயின் ரத்த நாளம்ப, அதை மண்ணளி தின்னா நல்லா காசு கிடைக்கும்ப. நான் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம்ப, மரம் மனித உயிரும்ப, உயிர் மரம் சொல்வேன். நீ அதை வெட்டினா காசு பணம் துட்டும்ப. இப்போ உனக்கு எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? நீ சாமியை பத்தி பேசிட்டு வருவேன் ஒரு கூட்டம், நான் பூமியை பத்தி பேசிட்டு இருப்பேன். நீ சாமியை காப்பாற்ற போராடுவேன், நான் பூமியை காப்பாற்ற போராடுவேன். எனக்கு கும்பிட லட்சம் சாமி இருக்கு, வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குங்கிறது எங்க கோட்பாடு. எவ்வளவு மாறுபடுது பாருங்க. உங்களுக்கு தமிழை ஒழிக்கணும், அப்பதான் தமிழன் அழிக்க முடியும். எங்களுக்கு தமிழ் மீட்சி வரணும், அப்பதான் தமிழை எழுச்சி வருவான். தமிழை எழுச்சி விட்டா தான் தமிழனுக்கு அரசியல் பிறக்கும், அதிகாரம் வரும், பாதுகாப்பா வாழுவான். இது எங்க கோட்பாடு. அப்ப எவ்வளவு தூரம் இருக்கு? யாரோட சேரலாம்? நான் காசு கொடுக்காம மக்கள் கொடுவாங்க, காசு கொடுக்கல உங்க குடும்பத்தாரே முன்னாடி உட்கார மாட்டாங்க. ரொம்ப தூரம் இருக்குல்ல. நீ ரோடுல ஷோ நடத்துவ, ரோடு ஷோ ரோட்ல திரிவேன், நான் நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள திரிவேன், மக்களோட மக்களா போய் நிற்பேன். கண்ணீரோட நிக்கிற மக்கள்கிட்ட, கவலையை சொல்ற மனு கொடுத்து முறையிடுற மக்கள்கிட்ட, கண்ணீரும் கவலைமா கதற மக்கள்கிட்ட பொறுமையா கையிட்டு நின்று கேட்க இந்த மண்ணில் ஒரு தலைவர் இருக்காங்க. இன்னும் புதுசா சொல்ற, ரொம்ப நாளா அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, ரொம்ப நாளா அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. போற ஆள்மா இருக்கா? போற ஆள்மால் இருக்கா? நான் இந்த கொடியை எந்த கொடிக்கு இடையில நிறுத்தலாம்? என் தலைவனை எந்த தலைவனுக்கு பக்கத்துல வைக்கலாம்? யாராவது சொல்லு. என் தலைவன் பிரபாகரன் நான் மேடையில பேசணும், அந்த கூட்டணி தலைவர் இருப்பார்களா, இறங்கி ஓடுவார்களா? ஏதோ சொல்லு, சிரிக்காத. தம்பி நீ தானே கேட்ட, சும்மா எனக்கு கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்கள் வாட்டு போடுறேன். எனக்கு சொந்த பிள்ளை, நான் சொந்த பிள்ளைக்கு இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அவன் சொந்தக்காரங்க, அவன் போடக்கூடாதுன்னு நீ பரப்பி விடுற. அதையே பாவப்பட்ட மக்கள் நம்பிட்டு இருக்கான். எனக்கு என்னையே நானே ஒரு பொருட்டா? உலக பெரும் புரட்சியாளர் தோன்று நான் எங்க அண்ணன் பள்ளி வாவா, அவனையே இவங்க பொருட்படுத்தல. காலம் வரும், காலம் வரும். இவங்களுக்கு இவர்களை நம்புறாங்க, நான் எல்லாம் அல்ல அல்லாவை நம்புறேன். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்.